இதை பார்த்தா என்ன தெரியுதுன்னு பாருங்கள். நிலக்கடலை, பச்சை கடலை. நேற்று எங்கள் ஸ்கூல்லேருந்து வேனில் போனேன் நான். அப்போ போகும்போது ஒரு பேரண்ட்டு போகிற வழியில் எங்கள் வேனில் வந்தாங்க. அவங்க அந்த பக்கத்து அதே எங்கள் அந்த ரூட்டு போகிற வழியிலேயே அவங்க அம்மா வீடு இருந்திருக்கு. அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு திரும்ப அவங்க இடத்துக்கு போகிறாங்க. பேரண்ட்டுனால நான் ஏற்றிட்டு போனோம். அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஒரு வண்டி போயிட்டே இருக்குது. ஒரு 3/4 மணி நேரம் போகும் அந்த ஏரியாவுக்கு. அந்த அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கும். அவங்கள ஏற்றி ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அவங்க பக்கத்தில் நான் போய் விசாரிச்சுட்டே இருந்தேன். அப்போ சொன்னாங்க, ஏதாவது பை வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசு கேட்கல. கிராமத்துக்காரங்களுக்கு தான் தெரியும், ஒரு சாப்பிட்ற ஐட்டம், ஏதாவது முக்கியமான ஐட்டம் எப்போயாவது கிடைக்க, வருஷத்தில் 1 நாள் 2 நாள் கிடைக்கிற விவசாய பொருட்கள் ஏதாவது விளைச்சலாக இருந்தால் அதை சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தால் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு மனசில் படம் எப்பயுமே. எதுக்கு கேட்குறீங்க, சின்ன கவர்றதா இருக்கான்னு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டேன். கடலை இருக்குது அப்படின்னு. எனக்கு பச்சை கடலைனா ரொம்ப பிடிக்கும். அப்போ கவர் எங்கேயாவது தேடி பசங்கள்ட்டெல்லாம் கேட்டேன், வாங்கி அப்படியே கொஞ்சம் கடலை நிறைய அவங்க அண்ணன் நிறைய அள்ளி போட்டாங்க. ஃபுல்லாக ஒரு படி 2 படி இருக்கும். வேணவே வேணாம், எனக்கு ஒரு ஆள் தான், கொஞ்சமாக கொடுங்கன்னு வாங்கினேன். எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் கிராமத்தில் நல்ல நிலக்கடலை விளையும். நிலக்கடலை காய்கறிகள்லாம் நிறையா வரும். வந்தால் எங்கள் வாத்தியார்கள் கொண்டு போய் நான் கொடுப்பேன். அப்போல்லாம் நிறையா ஒரு பை நிறையா அள்ளுறது எங்கள் தாத்தாவுக்கு தெரியும். தாத்தா தெரிஞ்சால் ஒரு பாதி கொண்டு போடார், கொஞ்சம் கொண்டு போடார் அப்படின்னு சொல்லுவார். நான் அவர் இல்லாத நேரம் பார்த்து கரெக்டாக அந்த குமிச்சு வச்சுருப்பாங்களா, அதில் போய் ஒரு பை நிறைய அள்ளிடுறது, அள்ளி தனியாக வச்சுக்கிறது. ஸ்கூலுக்கு போய் இல்லை தனியாக அந்த பேக்கை கொண்டு போய் வாத்தியாருக்கு கொடுக்கறது. அதே மாதிரி என்ன காய்கறி எது வந்தாலும் சொல்லி ஃப்ரெஷ்ஷான விஷயம் காய்கறிகளாக இருக்கும். எது நல்ல சாப்பிட்ற ஐட்டம் எதுனாலும் கொண்டு போய் காய்கறி அது இது எல்லாமே கொண்டு கொடுக்கறது வாத்தியார்களுக்கு. அது மாதிரி தெரிஞ்சவங்க வந்தாலும் அப்படியே அள்ளி கொண்டு கொடுக்கறது. அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். வந்துட்டால் அவங்களுக்கு கொடுக்கணுன்றது நமக்கு அந்த கிராமத்திலே வளர்ந்ததுனால அப்படி இருக்கும். அதே மாதிரி கிராமத்துக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு போகணும். அவங்க சாப்பிடலைன்னா மனசுக்கு வேதனையாக இருக்குது நமக்கு. இதெல்லாம் கிராமத்தில் சின்ன வயசில் நம்ம பார்த்து ரசித்து வாழ்ந்த விஷயங்கள். இதை பார்த்துன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இந்த பச்சை கடலை அந்த அக்கா கொடுத்தாங்க கிராமத்துக்காரங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். எனக்கு அதனால் கிராமத்தில் அந்த கொடுத்து விளைச்சல் வர்றது எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து கொடுக்குறாங்க பாருங்க, மகிழ்ச்சியாக மறக்க முடியாத விஷயங்கள். இந்த நிலக்கடலை நம்ம எத்தனை பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த நிலக்கடலை நானும் வாங்கி சாப்பிட்டதில் ரொம்ப பெருமையாக இருக்கேன். கிராமத்தில் சில நிகழ்ச்சிகளை நினச்சி பார்க்கும்போது வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.